அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன அழகியா? என்னதானே கூப்பிட்டாங்க? இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கு. சரி சரி இத புடி பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறது கிழக்குறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்குறேனோ அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவுமா. ஐயோ 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 என்னையாச்சு? எந்திரி. ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா? அக்கா என்னடா? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிட்டா? ஏன் அண்ணன் கூப்பிட்டா நல்லா இருக்காதோ? இது பாரு, அதிக பிரச்சனை பேசுன அற விடும். ஏன் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லை. என்ன மனவடிகள்ட்ட? நான் எப்பவும் போல்தான் இருக்கேன். எனக்கு என்னமோ தோணுது, அவரை அண்ணன்னு கூப்பிடுறதுதான் நல்லது. டேடே, எனக்காக ஒரு மாமான்னு கூப்பிட. நீ ஏதோ சொல்ற. சரி, மாமான்னு கூப்பிடுற. எங்க மாமான்னு கூப்பிடு. மாமா. இன்னொரு வாட்டி. மாமா. இன்னொரு வாட்டிடா. மாமா. ஒண்ணாம் மாசம் ஒரு மழை விட்டு, ரெண்டாம் மாசம் இருமழை விட்டு, மூணிலும் நாளிலும் பக்குவமாகி, அஞ்சாம் மாசம் கதிர்மணி பொங்கி, ஆறாம் மாசம் அறுத்தே அடிக்க, பொலிக்கு 5000 கலமானதே. கல்யாணம் மேல சத்தம் எங்கேயோ கேக்கு,
மனசு மணியோசை கேட்கும் போது மயங்குது என் மனசு துள்ளி வரும் கண்டு குட்டி முட்டுது மிரளுது முட்டி முட்டி பால் குடிக்க தாய் பசு அழுக்குது அந்த சுகம் என்ன சுகம் அம்மாடி கல்யாண மேள சத்தம் எங்கேயோ கேக்குது என்னமோ தோணுது கன்னியின் நெஞ்சுக்குள்ளே மொட்டாக மலருது சிட்டாக பறக்குது அடிக்கரும்பை கடிச்சிட்டிங்க ஆசை வந்தாச்சு பொடி அரும்பு விட்டு மனம் பரப்ப நேரம் வந்தாச்சு அடிக்கரும்பை கடிச்சிட்டிங்க ஆசை வந்தாச்சு பொடி அரும்பு விட்டு மனம் பரப்ப நேரம் வந்தாச்சு பெரியசாமி, ஐயா வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு, இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். இதை மத்த செலவு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்கே. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும். அப்பப்ப கருப்பு கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரோல் விடுவாங்க. இங்க 5-6 தடவை இன்ட்ரோல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காட்டி விடுவா போறீங்க, கேட்டு பாப்போம். அது எப்படியே படத்தை பாட நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு குணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே. தெரியுதுல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் என் படம் பாதியில நிறுத்துட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபா வாங்கிக்கிட்டு கேக்குறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்துட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா? மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல.